வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா இந்த எபிசோட்ல ஒன் ஆஃப் த மல்டி டூல் அடாப் இதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதை பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களுக்கு இமேஜ் எடிட்டரா இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், ஆடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் வே ஆஃப் எடிட்டிங். ஒரு டைம்ல பார்த்தோம் அப்படின்னா கோரல் டிரா, போட்டோஷாப், இது ரெண்டு தான் பார்த்தோம் அப்படின்னா எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோரல் டிரால பார்த்தோம்னா இன்னைக்கும் கோரல் டிரா தான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் வே ஆஃப் எடிட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாருமே இன்னைக்கு எடிட்டிங் பண்ணணும், ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னா கோரல் டிரா மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நூற்றுக்கணக்கான டூல்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை ஈஸியா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கேன்வா அப்படின்ற ஒரு டூல் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் அதை பார்த்தாலே செகண்ட் டைம் பண்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு டூலை கேன்வா கொடுத்தாங்க. பட் அது ப்ரொஃபஷனல் வே இருக்கணும் அப்படின்னும் போது இந்த அடாப் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அடாப்ல பார்த்தோம்னா வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அது என்னன்னா யாரெல்லாம் ப்ரொஃபஷனலா அடாப்ட யூஸ் பண்றாங்க, நமக்கு தெரிஞ்ச அடாப்ட் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் பிடிஎஃபா இருக்கும். அடாப்ட் போட்டோஷாப், அடாப்ட் அந்த மாதிரி. ஸோ இது தவிர வேற என்னென்னலாம் இதுல இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட சிவகுமார் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வணக்கம் சிவகுமார். வாட் இஸ் அடாப்ட், வாட் ஆர் த பெனிஃபிட், வாட் ஆர் த ஃபியூச்சர், இதுல என்னென்னலாம் இருக்கு? எஸ் சார். ஸோ பேசிக்கா அடோப்னு பார்த்தோம்னா இது மல்டி பர்பஸ் டூல்னு சொல்லலாம். ஸோ இதுல இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 1992 கலிஃபோர்னியால லான்ச் பண்ணிருக்காங்க. இது இப்போ பார்த்தோம்னா ஒரு குளோபலி ரொம்ப ஃபேமஸான மல்டி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இந்த அடோப் இப்போ இருக்கு. இது இப்போ ஆல்மோஸ்ட் 200+ கண்ட்ரீஸ் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங், ஃபார் பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டிங், அந்த மாதிரியான ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் 30 மில்லியன்+ அடோப் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை. ஸோ இது மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரு மாடர்ன் ஒர்க் ஃப்ளோ இன் டிசைன். இப்போ வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், போட்டோ எடிட்டிங்கா இருக்கட்டும், ஆர் பிடிஎஃப் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஆர் ஏதாவது அனிமேஷன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த அடோப் கிளவுட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடோப் கிரியேட்டிவ் கிளவுட்னா என்ன, இதோட மற்ற ஃபீச்சர்ஸ்ல என்னது, இதெல்லாம் மோஸ்டா எந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் தான் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது அடோப் ஒரு ஆல் இன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் 20+ ப்ரொஃபஷனல் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த அடோப் கிளவுட்ல. இது கிளவுட் ஸ்டோரேஜ் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் பார்த்தோம்னா தனியா கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி அடோப்லயும் கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் இது ரெகுலரா டூல்ஸ் அப்டேட் பண்ணிட்டு அண்ட் கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்பரான அண்ட் ஒரு என்ஹான்ஸ் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடோப் ஃபார் த பாஸ்ட் 30 years. இதுல பார்த்தோம்னா மொத்தமா மெயின் 3 கேட்டகரிஸ் இருக்கு: கிரியேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ், கிளவுட் சர்வீசஸ் அண்ட் கொலாபரேஷன். கிரியேட்டிவ் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா லைக் ஒரு ப்ராடக்ட் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், வீடியோ என்ஹான்சிங், போட்டோ என்ஹான்சிங் சொல்லிட்டு கிரியேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 5 to 6 அப்ளிகேஷன் சொல்லலாம். கிளவுட் சர்வீசஸ் பார்த்தோம்னா 100 GB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்போ கூகுள்ல பார்த்தோம்னா ஃப்ரீயா 15 GB கிளவுட் ஸ்டோரேஜ் தான் தருவாங்க. பட் அடோப்ல நமக்கு 100 GB கிளவுட் ஸ்டோரேஜ் தராங்க. அண்ட் இது நம்ம அக்ராஸ் ஆல் டிவைசஸ் லேப்டாப்பா இருக்கட்டும், பிசி, டேப்லெட் அண்ட் போன், இது எல்லா டிவைசஸ்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆட் மீடியா கான்ஃபிகரேஷனோட வந்திருக்கு. ஆட் மீடியா கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா லைக் த அபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எனி டிவைஸ், அதான் ஆட் மீடியா கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அண்ட் கொலாபரேஷன், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ ரெடி பண்றோம், வீடியோ எடிட் பண்றோம்னா ஷேர் ஆக்சஸ் இருக்கும். அந்த ஆக்சஸ் வச்சு நம்ம எந்த இமெயில் ஐடி ஆர் எந்த பர்சன் கூட கொலாபரேட் பண்ணிக்கலாம். அது கொலாபரேட் பண்ண எப்படி இருக்கும்னா ப்ரொடியூஸ்ட் பை person 1 and person 2, அந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட கோர் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா லைக் போட்டோஷாப் இருக்கு, இல்லுஸ்ட்ரேட்டர், பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆக்ரோபேட். ஸோ போட்டோஷாப் பார்த்தோம்னா இப்போ போட்டோஷாப்புக்கு காம்படிட்டர்ஸ் பார்த்தோம்னா பிக்சார்ட் இருக்கு, கோரல் டாக் இருக்கு சார் சொன்ன மாதிரி, அண்ட் லைட் ரூம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. பட் இதெல்லாம் விட பெஸ்ட் ஆஃப் போட்டோஷாப் எப்படி இருக்குன்னா இது நிறைய அசெட்ஸ் இருக்கு, நிறைய பிசெட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால இந்த போட்டோஷாப் டாப்ல இருக்கு இந்த அடோப் யூசர்ஸ்க்குள்ள. அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கம்யூனிகேஷன் டிசைன், ப்ராடக்ட் டிசைன்லாம் இருப்பாங்க.
ஸோ அவங்கலாம் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கன்சியூமருக்கு எப்படி யூஸ் ஆகுது, இந்த கன்சியூமருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணி ஃபேன் இருக்குதுன்னா ஃபேன் வந்து 3 டேஸ்ல தான் வந்து ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த ஸ்பின் பண்ணதான் ஏர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் ரியல் லைஃப்க்கு 3D பிரிண்டிங் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்றாங்க. ப்ரீமியர் ப்ரோ பார்த்தோன்னா இது நான் லீனியர் வீடியோ எடிட்டிங் ஆப்னு சொல்லலாம். இது எதுக்குன்னா வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க, ப்ராட்காஸ்டர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இப்போ யூடியூப்லாம் பார்த்தோன்னா வந்து மோஸ்டா வந்து ப்ரீமியர் ப்ரோ ஆப் யூஸ் பண்றாங்க. ப்ரீமியர் ப்ரோ வந்து 60% ஃப்ரீ அண்ட் 40% பெய்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ், பிளாகர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ரீமியர் ப்ரோ அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தோன்னா அனிமேஷனுக்கு அண்ட் 3D எஃபெக்ட்ஸா இம்ப்ளைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பவர்ஃபுல் மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்கு, விஎஃப்எக்ஸ் பண்ண முடியும், எஸ்எஃப்எக்ஸ் பண்ண முடியும், விஎஃப்எக்ஸும் பண்ண முடியும். ஸோ லைக் இது எப்படின்னா வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா அதுக்கு இப்போ லைக் ஒரு அனிமேஷன் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம வந்து பிரம்மாஸ்திரான்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்துருப்போம். அதுல பார்த்தோம்னா வந்து இந்த விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ்ல வந்து லைக் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் சொல்லுங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம வந்து டியூட்டோரியல் பார்த்து கற்றுக்கிட்டா போதும், நம்ம இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் அக்ரோபேட் தான் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ற பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், பிபிடி தான் நம்ம வியூ பண்றதுக்கு அண்ட் ஒர்க் பண்றதுக்கு வந்து அக்ரோபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸோட கீ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ போட்டோஷாப் வந்து யூஸ் பண்றது இமேஜ் எடிட்டிங் யூஸ் பண்றோம். அண்ட் இதுக்கு வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ண முடியும். அண்ட் கிராஃபிக், யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் அதுதான் வந்து நம்ம அக்ரோபேட்டும் வந்து லைக் மோர் ஆர் லெஸ் கேன்வா மாதிரி தான். பட் இதுல வந்து கொஞ்சம் லெஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும் கேன்வா விட. ஏன்னா கேன்வால வந்து நம்ம வந்து ரெஸ்யூமா இருக்கட்டும், ஒரு ப்ராசர் ரெடி பண்றதா இருக்கட்டும், போஸ்டர் ரெடி பண்றது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கும். பட் இது வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலா நம்ம ஓனா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அக்ரோபேட்ல. அண்ட் கிராஃபிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து இப்போ கிராஃபிக் டிசைனிங் வந்து தனியாக ஒரு ரோல் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு வீடியோ வந்து லைக் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஒரு இப்போ வந்து ஒரு கேமர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு யூடியூப் இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா நிறைய கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் வந்து வியூவர்ஸ்க்கும் வந்து ஒரு லைக் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் அண்ட் அவங்க ஃபுல் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபில்மோரா அண்ட் கைன் மாஸ்டர் கூட காம்படிட்டர் தான் வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ்லாம். அண்ட் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இந்த அக்ரோபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிஜிட்டல் கண்டென்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம். ஏன்னா பார்த்தோம்னா வந்து நம்ம மோஸ்டா இப்போ கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ற, யூடியூபர்ஸ் யூஸ் பண்ற மோஸ்டா எவ்ரி அப்ளிகேஷன் வந்து இந்த அக்ரோபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷனல் கிரேட் டூல் சொல்றாங்க. ஏன்னா வந்து இவங்க யூஸ் பண்ற எல்லாமே வந்து ஃப்ரீயாவும் இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷனோடவும் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷனோட யூஸ் பண்ணோம்னா வந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் லைக் அன்பெய்ட் எஃபெக்ட்ஸ்னா பார்த்தோம்னா வந்து ஒரு லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ எஃபெக்ட்ஸ்ல வந்து லெவல் 10ல இருக்குன்னா பெய்ட் எஃபெக்ட்ஸ்ல லெவல் 20, 30 அந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபுல் மூவி வீடியோ வந்து ரெடி பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தோம்னா வந்து ஒரு குட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற ஒரு லேப்டாப் ஆர் பிசி இது இருந்தாலே போதும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல வந்து அடோப் ஃபயர் பென் ஒன்று இருக்கு. அடோப் ஃபயர் பென் என்னன்னு பார்த்தோம்னா இமேஜ் ஜென்ரேஷன், லைக் சாட் ஜிபிடி ஜெமினில வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்றோம். ஸோ அது மாதிரியே வந்து அடோப் ஃபயர் ஃபைல இமேஜ் ஜென்ரேஷன், ஜென்ரேட்டிவ் ஃபில் அண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஃபில் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு இமேஜ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னா நம்ம இந்த இமேஜை வந்து டாப்லயும் பாட்டம்லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கூட ஜென்ரேட்டிவ் ஃபில் சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் விட்டா போதும், அந்த இமேஜுக்கு மிடில் இருக்கிற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி மேலேயும் கீழே வந்து இமேஜை ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கிளவுட் ஃபீச்சர்ஸ் தட் கீப் கனெக்டட். ஸோ இந்த மொத்த அப்ளிகேஷனையும் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கனெக்டடா வச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுல இருக்கிறது எனிவேர் ஆக்சஸ். ஸோ வந்து இப்போ அடோப் வந்து இப்போ லேப்டாப் ஃபோன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒரு சிங்கிள் பிளேஸ்ல இருந்தா யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு நெட் சென்டர்ல போயிட்டு லாகின் பண்றீங்க அடோப்குள்ள, இந்த அதே பாஸ்வேர்ட் இமெயில் வச்சு நீங்க வீட்லயும் லாகின் பண்ணி சேம் திங் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் லாகின்ஸ் அலோவ் பண்ணும் அண்ட் ரியல் டைம் கொலாபரேஷன். இப்போ வந்து நீங்க வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க வந்து லைக் ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி 2 பேரும் கனெக்ட் பண்ணி நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து இன்னொருத்தர் மெயில் ஐடி ஆட் பண்ணி நீங்க கொலாபரேட் பண்ணிக்கலாம். கொலாபரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்க 2 பேரோட நேம்லயும் அந்த வீடியோ ஆர் அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஒன் டைம் வந்து நம்ம அடோப் வந்து லைக் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா
ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்ளிகேஷன் வந்து கூகுள் பேல போய் ஆப் ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது யூசரோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகி நம்ம யூசர் லைக் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணி கன்சூமர் யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சீம்லெஸ் ஃபைல் சிங்கிங். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அடோப்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது ஞாபகம் வர்றது பவர் பாயிண்ட், அடோப் அண்ட் அக்ரோபேட். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்குன்னா ஃபைல்ஸ் வியூ பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி செக்டர்லயும் வந்து இந்த அடோப் வந்து நிறைய யூஸ்ல இருக்கு. சொன்ன மாதிரி அடோப் ஃபயர்ஃப்ளை, அதாவது அடோப் ஃபயர்ஃப்ளை மற்ற யூஸ் எல்லாம் பார்க்கலாம். அடோப் ஃபயர்ஃப்ளை பார்த்தோம்னா ஒரு ஸ்பைடர் வெப்புக்கு கம்பேர் பண்றாங்க. எது கம்பேர் பண்றாங்கன்னா அடோப் ஃபயர்ஃப்ளைல அந்த ஜென்ரேட்டிவ் ஃபில் இமேஜ் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாம நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சிங்கிள் அப்ளிகேஷன்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்டேஷன், டிஃப்ரெண்ட் ஒர்க் ப்ராசஸஸ்லாம் இருந்து இருக்கு. ஸோ அதான் வந்து ஸ்பைடர் வெப் கம்பேர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டு இமேஜ், ஸ்டன்னிங் விஷுவல்ஸோட இந்த டெக்ஸ்ட் இமேஜ் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஜென்ரேட்டிவ் சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் வந்து பார்ட் ரிமூவ் பண்றதுக்கு, ஒரு பார்ட் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்மார்ட் சஜஷன்ஸ், இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து எப்படி எடிட் பண்ணா நல்லா இருக்கும், போட்டோஷாப்ல இந்த இமேஜ் எடிட் பண்ண போறேன், இதுக்கு ஏற்ற ஃபில்டர்ஸ் என்னன்னு சொல்லி, இதுக்கு ஏற்ற கலர்ஸ் என்னன்னு சொன்னா அடோப் ஃபயர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு அந்த அவுட்புட்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். இப்போ வந்து ட்ரீமியா ஒரு 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 ஹாப்பியான இமேஜ் நீங்க வந்து ஒரு கேட் இருக்கு, ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து இந்த ஃபில்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம், போட்டோஷாப்ல என்னென்ன செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி மாஸ்கிங் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபயர்ஃப்ளை அடோப் ஃபயர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அண்ட் இது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபிலிம் அண்ட் வீடியோ. இப்போ வந்து இப்போ பெரிய பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்து லைக் அட்வான்ஸான மாடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்மால் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி தான் பார்த்தோம்னா அவங்களுக்கு அவ்வளவு பட்ஜெட் இருக்காததுனால இந்த மாதிரி அடோப் ஃபயர்ஃப்ளை அண்ட் இந்த மாதிரி அடோப் எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஆப் யூஸ் பண்ணி அவங்க வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அப் டு 4K to 8K குவாலிட்டி சப்போர்ட் பண்ணும். அண்ட் சவுண்ட் வந்து அப் டு 210 decibels வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எடிட் பண்ணி போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷாப்புக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு போறாங்கன்னா இப்போ உங்க வீடியோ எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் அடோப் ஃபயர்ஃப்ளைல கண்டென்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஷாப் வந்து இந்த மாதிரி ஃபிளையர்ஸ் தேவைப்படுது, போஸ்டர்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி வீடியோ இருக்கு, நீங்க இந்த வீடியோல வந்து நீங்க எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம்னா இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு, மேனுவலா நீங்க எடிட் பண்ணி கொடுத்த அப்புறம் நீங்க எடிட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் அட்வர்டைசிங், இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இப்போ கேன்வால யூஸ் பண்ணி போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. பட் வீடியோ எடிட்டிங் வந்து கேன்வால பண்ண முடியாது, பிகாஸ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான டாஸ்கா இருக்கும். பட் அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் நீங்க இன்சர்ட் பண்ணி நீங்க இதுலயே வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். லைக் VS கோட்ல பார்த்தோம்னா ப்ராம்ப்ட் கொடுத்தா கோட் அடிக்க தெரியுமா, ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும். லைக் ஒரு 8 to 10 seconds வீடியோ. நீங்க அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மெயில் ஐடிஸ்ல வந்து ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் மெயில் ஐடிஸ்ல நீங்க லாகின் பண்ணி நீங்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுன்னு சொல்லி 10 to 15 seconds நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அட்வர்டைசிங். அண்ட் வெப் அண்ட் ஆப் டிசைன். ஸோ வெப் அண்ட் ஆப் டிசைன்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னா இப்போ ஃபிக்மா யூஸ் பண்றோம். ஃபிக்மா எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ வந்து ஒரு UX டிசைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ போன்ல வந்து நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்றோம். இப்போ அந்த ஆப்புக்கு வந்து இந்த ஆப் எப்படி டிசைன் பண்ணிருக்கணும், அந்த ஆப் என்ன யூஸ் சொல்லிட்டு டிசைன் பண்றோம் ஃபிக்மால. ஸோ அதே மாதிரி இங்க அடோப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடோப் ஃபயர்ஃப்ளைல வந்து யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் கொடுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு லாகின் பேஜ் வேணும், இந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் பேஜ் வேணும் அண்ட் எண்ட் பேஜ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜை கிரியேட் பண்ணி நீங்க நம்ம எடிட் பண்ற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அடோப் ஃபயர்ஃப்ளை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து மோஸ்டா யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போட்டோகிராஃபி பண்ணிட்டு எடிட் பண்றவங்க அண்ட் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்றாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து டச் பண்ணுது. இப்போ எப்படின்னா இப்போ அவ்வளோ குவாலிட்டியான வீடியோ இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கணும், மூவி வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், நாய்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடிட் பண்ற பீப்புள் மட்டும் தான் வந்து சினிமாக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரியான குவாலிட்டி லைக் ஒரு 100% இருந்தா கூட 80 to 70% கொண்டு வர அளவுக்கு இந்த அடோப் ஃபயர்ஃப்ளை, அடோப் கிளவுட் சர்வீசஸ் அண்ட் அடோப் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஹை குவாலிட்டி அவுட்புட். ஸோ இந்த மாதிரி சினிமால நம்ம ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்றோம்னா அங்க பிரேக்கேஜுக்கு எதுவும் இல்லாமல் பிக்சரைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து அடோப் ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணலாம். அப் டு 8K குவாலிட்டி நம்ம இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ரெகுலர் இன்னோவேஷன் இப்போ பார்த்தோம்னா வந்து லாஸ்ட் 30 yearsல வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம 1982ல
ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டோ எடிட்டிங் ஆப், ஒரு அடோப் ஒரு எப்படின்னா ஒரு பிடிஎஃப் வியூ பண்ற ஆப், பிபிடி வியூ பண்ற ஆப் மட்டும் தான் இருந்திருக்கு. பட் இந்த 30 இயர்ஸ்ல வந்து அவங்க வந்து ஓனா இமேஜ் ஜென்ரேட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா வீடியோ எடிட் பண்ண முடியும். லைக் இப்போ உங்க இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா, சீடன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. சீடன்ஸ் தான் வந்து இது கம்ப்யூட்டர் சொல்லலாம். சீடன்ஸ் என்ன பண்ணணும்னா வந்து போட்டோ எடிட் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இப்போ இந்த போட்டோ வந்து எனக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்ற அளவுக்கு சீடன்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்போ பீக்ல போயிட்டு இருக்கு சீடன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து அடோப் ஃபயர்ஃப்ளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்படின்னா வந்து நீ ப்ராம்ப்ட் கொடுக்காமலே உங்களோட தாட்ஸ் சிம்பிளா இங்கிலீஷ் டைப் பண்ணிருக்க. இப்போ வந்து இந்த மாடல் வந்து நான் சொல்ற மாதிரி மூவ் பண்ணணும். இந்த மாடல் நடந்து போகணும், நடந்து போயிட்டு அங்க போய் உட்காரணும் சேர்ல அப்படின்னு சொல்லிட்டா அந்த மாதிரி இங்கிலீஷ்ல சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். இந்த அடோப் ஃபயர்ஃப்ளை ஆட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணி வீடியோ கொடுத்துரும். ஸோ திங்ஸ் டு கீப் இன் மைண்ட்னா பார்த்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோ யூசர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வந்து மேபி அந்த யூஸ் பண்ற ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹையாவும் இருக்கலாம், லோவாவும் இருக்கலாம். ஸோ சிஸ்டம் டிமாண்ட்ஸ் பார்த்தோம்னா மெனி ஆப்ஸ் ஃபோன்ஸ் தான் பார்த்தோம்னா வந்து லைக் பேசிக் மாடல் ஃபோன் வச்சிருந்தோம்னா வந்து அதை வீடியோ எடிட்டிங் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவைப்படுறது வந்து 2050 கிராஃபிக்ஸ் கார்டு கொண்ட ஒரு ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு, அந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் மாடல் லேப்டாப் இருக்கிற கிராஃபிக்ஸா தேவைப்படும் ஃபார் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங் அண்ட் லேர்னிங் கர்வ். இப்போ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கீஸ், கேப்கட், கைன் மாஸ்டர் எல்லாம் பார்த்தோம்னா சிம்பிள் கீஸ்லாம் இருக்கும். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஆட் பண்ணி நம்ம வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துடலாம். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் பார்த்தோம்னா வந்து ஒரு கீ ஃப்ரேம் எப்படி இருக்கு, இந்த மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க, இல்லஸ்ட்ரேட்டர் சொல்லலாம், மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க, இந்த மாடல்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன் தேவைப்படுது, இப்போ இந்த ஆன் ஆஃப் எங்க இருக்கணும், இந்த உள்ள இருக்க டிசைன் எப்படி இருக்கணும், இப்போ வந்து தனியா ஒரு செக்டர் ஒரு சிப் ஆட் பண்றோம்னா சிப்புக்கு நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லஸ்ட்ரேட்டர்ல நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்பேஸ் டயமீட்டர்ஸ் டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம லைக் நம்ம கரெக்டா நம்ம அளவெடுத்து நம்ம வந்து லைக் ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து உள்ள ஸ்பேஸ் இருக்கணுமா, ஓகே ஏரியா எவ்வளவு இருக்கணும், டயமீட்டர் எவ்வளவு சொல்லிட்டு ஸ்பேஸ் எடுத்து நம்ம கரெக்டா அலோகேட் பண்ண மட்டும் தான் இந்த ஆப் இந்த இல்லஸ்ட்ரேட்டர்ல இருந்து ப்ராடக்ட் ஒழுங்கா வரும் 3D மாடல் பண்ணும்போது. அண்ட் இந்த ஃப்ரீ ட்ரையல்ஸ் வந்து மேஜரா எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. பட் ஒரு 60% ஃப்ரீயா தான் இருக்கும், மீதி 40% நீங்க பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லைக் கூகுள் மைக்ரோசாஃப்ட் நடத்தின சர்வே என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடோப் ஃபயர்ஃப்ளை அண்ட் அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் ஆப்லாம் வந்து லைக் கிரியேட்டிவ் ஸ்டாண்டர்டுக்கு வந்து லைக் டச் ஆயிருக்கு. 100% 90% டச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்தோம்னா இது குளோபலா வந்து 30 மில்லியன் பிளஸ் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 30 மில்லியன்னா லைக் 300 lakh பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி, போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இல்லஸ்ட்ரேட்டர், 3D மாடலிங், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்றாங்க. லைக் வீடியோ லைக் பிடிஎஃப், பிபிடி, ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏஐ பவர் ஃபயர்ஃப்ளை சொன்ன மாதிரி அது லைக் ஸ்பைடர் வெப் மாதிரி நிறைய அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்க ஈஸியா என்ன இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், போட்டோ வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுல்லி இன்டெகிரேட்டட். ஸோ நீங்க ஒரு மெயில் வச்சு நீங்க எல்லா ஆப்ஸும் இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். லைக் போட்டோ எடிட்டிங் இருந்தா அந்த போட்டோ நீங்க வந்து வீடியோலயே ஆட் பண்ணிக்க முடியும், இந்த அக்ரோபேட் டாக்குமெண்ட்லயே ஆட் பண்ணிக்க முடியும், இல்லஸ்ட்ரேட்டர்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கா இதான் வந்து இப்போ கூகுள் கிளவுட் அடோப் கிளவுடோட யூசஸா சொல்றாங்க. ஸோ எஸ் சார், இதான் சரி. இது வந்து கிளவுட் பேசிஸ் மட்டும்தான் அப்டேட் ஆகுதா, இல்ல இது ஒரு டெஸ்க்டாப்ல நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இதை எஸ் சார். இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம வந்து போன்ஸ்ல லேப்டாப்ல வந்து அடோப் அக்ரோபேட் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றோம் சார். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்காது, நம்ம ஏற்றி டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து நிறைய எஃபெக்ட்ஸ், நிறைய அனிமேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால அது வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ வந்து நார்மல் ஒர்க்கிங் லேப்டாப் பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஏபிகே டவுன்லோட் பண்ணி நீங்க ஆப்பா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இது போட்டோஷாப் வந்து இவங்களுடைய ப்ராடக்டா, இல்ல போட்டோஷாப் நேம் தான் இவங்க யூஸ் பண்றாங்க? சார் போட்டோஷாப் வந்து பேசிக்கா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 1982 வந்து இவங்க ப்ராடக்ட் தான் சார். அடோப்ல லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டோஷாப் இவங்க ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் தான் வந்து லைட் ரூம்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. லைட் ரூம் அப்படின்னா இப்போ நம்ம போட்டோஷாப்னா நம்ம வந்து இப்போ லேப்டாப்ல யூஸ் பண்றோம், லைக் ஹை குவாலிட்டி போட்டோஸ் எடிட் பண்றதுக்கு. அதுக்கீழே தான் லைட் ரூம் சார். அதுவும் லைட் ரூம் தான். அது வந்து எப்படின்னா லைக் லோ குவாலிட்டி எப்படின்னா இப்போ நம்ம போன்ல யூஸ் பண்றதுக்கு, போன்ல வந்து கிராஃபிக்ஸ் கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்றதுக்கு அடோப் லைட் ரூம் யூஸ் பண்றோம் சார். ஸோ அது போக போக நம்ம இந்த கன்சியூமருக்கு வந்து யூசர்ஸ் அதிகமா இருக்குது, கஸ்டமர்ஸ் யூசர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவங்க நிறைய இந்த வீடியோ எடிட்டிங் ஆப், போட்டோ எடிட்டிங் ஆப்லாம் கம்பைன் பண்ணி அடோப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வராங்க சார்.
ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அடோப் ஃபயர்ஃப்ளைலாம் கொண்டு வருது சார். அடோப் ஃபயர்ஃப்ளை ஃபோட்டோ எடிட்டிங்லாம் கொண்டு வராங்க சார். ஜென்ரேட்டிங் அண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபில். ஓகே, இப்போ இந்த அடாப் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதா இல்ல ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு? சார் இப்போ பார்த்தோம்னா வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றாங்க, சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அது எலிஸ்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் ஃபைனல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 3D பிரிண்டிங் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம் சார். இப்போ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபார்ம் மிஷின் எப்படின்னா வந்து ஒரு ஹார்வெஸ்டர் வந்து டிசைன் பண்றாங்க. ஹார்வெஸ்டர் வந்து எவ்வளவு பிளேட்ஸ் இருக்கணும், எவ்வளவு பவர் கொடுக்கணும், இதுக்குள்ள எந்த மாதிரி சிப் இன்சர்ட் பண்ண போறாங்க, எந்த மாதிரி ஹார்ஸ் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் கனெக்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும். ப்ராடக்ட் சைஸ் டைமென்ஷன்ஸ்லாம் கால்குலேட் டிசைன் பண்ணணும் சார். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்றாங்க, ப்ரொஃபஷனல்ஸே யூஸ் பண்றாங்க சார். இதை அடாப் பிரீமியர் ப்ரோடைய வீடியோ எடிட்டிங் டூல் வந்து என்ன யூனிக் வே இருக்கு? எஸ் சார். ஸோ அடாப் பிரீமியர் ப்ரோ பார்த்தோம்னா வந்து இப்போ லைக் மோஸ்டா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், ஸ்மால் மூவிஸா இருக்கட்டும் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ இது பேசிக்கா இதுக்கு காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கைன் மாஸ்டர், கேப்கட், கிவி ஏஐ கட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஸ் இதுதான் காம்படிட்டர்ஸ். பட் இதெல்லாம் விட இது எது எப்படி பெஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா இது வந்து கீ ஃபிலிம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கீ ஃபிலிம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட் கட் பண்ணி நம்ம அந்த பார்ட் எங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அந்த பார்ட்ல என்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் அவைலபிளா இருக்கு. பட் இந்த மாதிரி கேப்கட், கிவிஐ கட்ல எல்லாம் பார்த்தோம்னா டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்காது. ஸோ இது மாதிரி இப்போ வந்து 1 வீக்ல இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், பட் டைம் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் தான் யூஸ் பண்ணி இப்போ ஏன்னா முன்னாடி எப்போ யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அதை அவங்க ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணி இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எப்படின்னா ஃபாஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஃபாஸ்டா அவுட்புட் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணலாம் சார். ஓகே.